இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏன் இப்படி ரோட்ல என்ன சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? பாருங்க சார், தேவையில்லாம வம்பு பண்ணிட்டு இருக்காரு. எது? நான் ஓட்ட வம்பு பண்றேனா? ஏய், நீ தானே வம்பு கிழித்த? யோ, நிறுத்தியா? என்னம்மா பிரச்சனை? என் கையை பிடிச்சி இழுத்து கலாட்டா பண்றாரு சார். ஏய், ஏன் இப்படி போய் சொல்ற? சார், அப்பெல்லாம் எதுவும் இல்ல சார். பார்த்தா பெரிய இடத்து பையன் மாதிரி தெரியுறீங்க. ஒரு பொண்ணுகிட்ட இப்படியா நடந்துக்கீங்க? சார், அவ போய் சொல்றா சார். சார், நான் ஏன் சார் போய் சொல்ல போறேன்? அவரு கையை பிடிச்சி இழுத்து கலாட்டா பண்ணிட்டு இருக்காரு. ஐயோ, என்ன புழுகுறா? வினோத், கேடி, நீங்க 2 பேரும் சாட்சி தானே? டேய். சார், ஸ்டேஷன் கிளம்புங்க. எதுக்கு சார்? சார், இது ஈவ் டீசிங் சார். ஈவ் டீசிங்கா? அதுவும் ரோட்ல என்ன கலாட்டா பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களெல்லாம் இப்படியே விடக்கூடாது. முதல்ல கிளம்புங்க. சார், ஒரு நிமிஷம் நிறுத்துங்க சார். சார், ஓகே சார். நான் கையை பிடிச்சி இழுத்ததாவே இருக்கட்டும். எனக்கு ரைட்ஸ் இருக்கு சார். ரைட்ஸா? என்ன ரைட்ஸ்? அது அவ என் ஒய்ஃப் சார். ஒய்ஃபா? என்னம்மா? ஆமா சார், இவரு என்னோட ஹஸ்பண்ட் தான். ஏமா, என்ன விளையாட்டு காட்டுறீங்களா? அதுக்கு நான் தான் கிடைச்சனா? சார், இல்ல சார், சும்மா பொண்டாட்டி கிட்ட சண்டை போட்டா இப்படித்தானே மாட்டி விட தோணும். மாட்டி விடுவியா? பார்த்து இருந்துக்கங்க சார், கேஸ் எதுவும் கொடுத்துட போறாங்க. ஹலோ வினோத் சார், சொல்லுங்க. மேம், நம்ம ஷேர்ஸ் எல்லாமே கடகடன்னு ஏற ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு மட்டுமே 20% ப்ராஃபிட்ல போயிட்டு இருக்கு. வாவ், சூப்பர் வினோத் சார். நம்ம ஹோட்டல் எல்லாம் நிக்கிறதுக்கே இடம் இல்லாம ரொம்ப கிரவுடா இருக்கு. டேபிள்ஸ் எல்லாம் அட்வான்ஸ் புக்கிங்ல போயிட்டு இருக்கு. பிரில்லியன்ட் ஐடியா மேம். ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவல் வச்சு பெருசா அச்சீவ் பண்ணிட்டீங்க மேம். தேங்க் யூ வினோத் சார். நான் மட்டுமே இதை அச்சீவ் பண்ணல வினோத் சார், நம்ம எல்லாருடைய உழைப்பு, நீங்க எல்லாரும் கொடுத்த சப்போர்ட், இதெல்லாம் தான் இந்த சக்சஸுக்கு காரணம். டீம் ஒர்க் என்னைக்குமே தோக்காது. சூப்பர் மேம். ஜனா மேம் சரியான ஒருத்தங்களை தான் அவங்க வீட்டுக்கு மருமகள் ஆக்கியிருக்காங்க. ஓகே மேம், பை, குட் நைட். ஓகே வினோத் சார், பை. எவன்டா அது இனியாத்துல கதவை திறக்கிறது? யாரு? டேய், 2 பேரும் மாடிக்கு வாங்க. இந்த நேரத்துல எதுக்கு மாடிக்கு? வாங்கடா. ப்ரோ, சீக்கிரமா எங்களை லவ் பண்ண வைக்கணும் ப்ரோ, இல்லைன்னா அந்த ஜென்மத்தில் நம்ம தூங்கவே முடியாது. ஏண்டா, வந்த நாள்ல இருந்து நான் தாண்டா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவன் தான் வலிக்கே வரமாட்டேன்டாடா. இன்னைக்கு எவன் முடிச்சேனே தெரியல. சரி போவோம், நீ நமக்கு விடிய விடிய சிவராத்திரி தான். என்னன்ற போலாம். எதுக்கு அசர மாட்டானே? ஏங்க ஏம்மா, ஏய், என்னது? என்ன பண்ணிட்டு இருக்க? காஃபி. உன்னை யாரு காஃபி கொண்டு வர சொன்னா? நான் கொண்டு வராம வேற யாரு கொண்டு வருவா? நமக்கு கல்யாணம் ஆயிருச்சுங்க, நான் உங்க பொண்டாட்டி. ஐயோ, அடிக்கடி மறந்துடுறீங்க. இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? என்னாச்சு இவளுக்கு? அதான் எனக்கு ஹோம்லியான பொண்ணுன்னா ரொம்ப பிடிக்கும். காலையில எந்திரிச்சு குளிச்சு காபி போட்டு கோலெல்லாம் போட்டு ஒரு பக்காவான ஹவுஸ் ஒய்ஃப் மாதிரி இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி பொண்ணை தான் அத்தானுக்கு வேணும்னு நினைக்கிறாரு. ஏங்க, பொண்டாட்டி என்ன ட்ரெஸ் போட்டாலும் முதல்ல புருஷன் கண்ணுக்கு தான் அழகா தெரியணும். நல்லா இருக்குல்ல? இத பாரு தமிழ், காலையில டென்ஷன் படுத்தாத, தயவு செஞ்சு வெளில போயிடு.
என்னாச்சுங்க? ஏதாச்சும் கெட்ட கனவு கண்டீங்களா? ஏய் நீ முதல்ல வெளில போ. உங்களெல்லாம் திருத்தவே முடியாது. பரவாயில்ல, நீங்க எப்படி நடந்துகிட்டாலும் உங்ககிட்ட நான் காதலோட நடந்துக்கிறது என்னோட கடமை. காஃபி ஆறிட போகுது, சீக்கிரம் குடிங்க. என்ன? அவ்வளவுதான். இந்த ஹேர் ஸ்டைலுக்கு விபூதி வச்சதும் 10 வயசு குறைஞ்சிருச்சு. கேள்விப்பட்டேன் அத்தைக்கும் உங்களுக்கும் செம்ம லவ்வாமே. அத்தை உங்களை ரொம்ப மிஸ் பண்றாங்க மாமா. சீக்கிரமா எழுந்து வாங்க. சரி, நான் சாப்பிட்டுட்டு ஆபீஸ்க்கு கிளம்புறேன். ஏகப்பட்ட மீட்டிங் இன்னைக்கு இருக்கு. நம்ம ஈவினிங் பார்க்கலாம். கூப்பிட்டீங்களோன்னு நினைச்சேன் மாமா. போயிட்டு வரேன். பாய். மச்சான், அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்ச ஆப்பிள் மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மச்சான். எனக்கு இந்த வீட்ல ஏதோ ஒரு மூலையில அப்படியே சில்லுன்னு ஏசிய போட்டுக்கிட்டு ஜம்முன்னு நீ இருக்கணும் தான் ஆசை. ஆனா உன் மருமக உன்னை ரொம்ப தான் கவனிக்கிறா மச்சான். விட்டா அவ உன்னை எழுந்து நடக்க வச்சு பேசவே வச்சிருவா போலயே. மன்னிச்சிரு மச்சான். நானும் தப்பு பண்ண கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா நீ தான் மச்சான் என்ன தப்பு பண்ண வைக்கிற. ஒன்னு புரிஞ்சுக்க மச்சான், நான் இருக்கிற வரைக்கும் நீ எந்திரிக்கவும் முடியாது, கண்ணு முழிக்கவும் முடியாது, நடக்கவும் முடியாது. அதுக்கு நான் விடவும் மாட்டேன் மச்சான். புரிஞ்சதா? ஜம்முன்னு படுத்துக்க மச்சான். மச்சான், உனக்கு கொடுக்க வேண்டிய பூஸ்ட இதோ இது வழியா கொடுத்துட்றேன் மச்சான்.